வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாம். அதுக்கு நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 பேரிச்சம்பழம், அது கூட ஒரு 10 திராட்சை சேர்த்திக்கலாம். பேரிச்சம்பழம் விதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிடலாம். இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனா கூட ஓகே தான். நான் வால்நட் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 போல் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 20 பாதாம் எடுத்துருக்கேங்க. அதுவும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். எல்லாம் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம், ஒட்டுக்க போட வேண்டாம். ஒரு 1 hour ஊறட்டுங்க நல்லா. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கலாம். ஆளி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃப்ளாக்ஸ் சீடு. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓட்ஸ், இது ஓட்ஸ் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா போட்டு ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்காது, ஒரு அளவுக்கு ஒரு பவுடராட்ட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெறும் நட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால நான் போடுறேன். இல்லாட்டி நீங்கள் வெறும் நட்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பாதாம் வந்து எல்லாம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், ஊற வச்சு. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம அதை பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். அடுத்தது நம்ம அந்த பேரிச்சம்பழம் திராட்சை ஊற வச்சோம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம். அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைப்படாது, எல்லாமே சரியாக. இது எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அந்த ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணி தான் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜூஸர் ஜார் எடுத்து அதில் இந்த பேஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 250 ml, கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் பக்கம் கெட்டியான பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பாலுங்க இது. ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்குக்கு கண்டிப்பாக ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி ஆகணும். இது வந்து தேன், நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லாட்டி சுகர் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதாங்க. மிக்ஸியில் நம்ம கிரைண்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு மில்க் ஷேக் ரெடி. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எனர்ஜைசிங் மில்க் ஷேக் ரெடி.